ஆனா சார், நீங்க பேசுற சமயத்துல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டாரு சார். அதுல கூட வந்து அரசியல் பண்ணாதீங்க, ஆமா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. ஸ்டாலினை பார்த்து கோபம் என் மீது இருந்தது அப்படின்னா ஏன் மேல காட்டுங்க, தொண்டர்கள் மேல காட்ட வேண்டான்ற மாதிரி ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாரு. அது ஒரு பக்கம் வந்து பிரேக்கிங்கா போயிட்டு இருக்கு சார். இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, தாவேக்காவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் வெளியில வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த கூட்டத்துல இறந்தவங்க வந்து அவங்களுக்கு யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி பேசுறாங்க சார். அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஏற்கனவே இருந்த உடல்களை கொண்டு அரசாங்கம் வந்து கணக்கு காட்டுறாங்க, யார் உங்களை அடையாளம் காட்டினாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வழக்கறிஞர் வந்து ஒரு விமர்சனிக்க பண்ணக்கூடிய ஒரு வகையில ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. ஒரு சக வழக்கறிஞரா உங்களோட பார்வையில் எப்படி சார் இருக்கு? அது வந்து அதான் முதல்ல சட்டம் உச்சநீதிமன்றம் வந்து 1997லயே ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு மனித உயிர் விபத்திலேயே மத்தியிலே பாதிக்கப்படுகிற போது அரசு மருத்துவமனை ஆனாலும் தனியார் மருத்துவமனை ஆனாலும் உடனே வந்து சேர்க்கணும், பணத்தை பார்க்க கூடாது சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்ப வந்து எத்தனை பேர் சேர்ந்தாங்க, இதெல்லாம் வந்து யாரும் தப்பிச்சு பெற முடியாது. இவங்க சொன்ன சரியானது இல்லை. அந்த நிமிடத்துல வந்து கிடைத்திருக்கக்கூடிய வாகனங்கள்ல ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் சேர்த்து வைத்து சிகிச்சை அளிச்சு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ரெக்கார்டா இருக்கு போறாமே. இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே சிசிடிவி இருக்கு போறாமே. அதனால அப்படி போற போக்குல அப்படி வந்து குற்றஞ்சாட்டதை நான் ஏத்துக்க மாட்டேன். அது வந்து சரியானது இல்லை. அந்த சமயத்துல வந்து அங்க அமைச்சர்கள் வந்ததும், நம்ம பொய்யாமொழி அவர் வந்ததும், செந்தில் பாலாஜி வந்ததும், எல்லா 3 மாவட்டங்கள்ல வந்து கொண்டு வந்து அவங்க அத்தனை பேர்த்தை கொண்டு நிக்க வச்சதும், அதே மாதிரி முதல்வர் வந்தது என்பது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அவங்க அரசியல் என்பது எல்லாத்துக்கும் தான் இருக்கும். ஆனா இது அப்படி இல்லை. இந்த இதுல போய் நீங்க வந்து எதை வச்சு சொல்றாரு? இங்க ஒரு உதாரணத்தை சொல்லுங்க பார்க்கலாம். வந்து ஒரு உதாரணத்தை வந்து ஒருத்தரையாவது சில பேர் சொல்றாங்க, அந்த வேன்ல ஏத்திட்டு போனதே எங்களுக்கு தெரியாதுங்க, எங்க இருந்தான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அவங்க வழக்கறிஞர் அறிவுடகன் கேட்கிறாரு. நான் வந்து உங்களுக்கு தெரியும் கிரிமினல் லாயரா இருக்கிறேன். தமிழ்நாட்டுல 500க்கு மேற்பட்ட கொலை வழக்கு நடத்தினேன். என்னைக்கோ மாத்தியாச்சு. அது போஸ்ட்மார்ட்டம் அட்டாப்சி என்பது முந்திதான் வந்து ராத்திரில செய்யக்கூடாது இருந்துச்சு. அதெல்லாம் மாத்தி 20 வருடங்கள் ஆகி போச்சு. ஜீவோவே போட்டாங்க. ஏன்னா அவசரத்துக்காக கால படம் இப்பெல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு இப்பெல்லாம். ஆகவே இரவிலே கூட போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியும், அது கூட தெரியாம இருக்காங்க அவங்க. அதனால அந்த இடத்துல கொண்டு போய் அங்க இருக்கிற அமராவதி மருத்துவம் எல்லா மருத்துவமனையும் செஞ்சதை பொறுத்த அளவுக்கு தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் கிடையாது. திட்டமிட்டே கொண்டு போய் சாகடிச்சாங்கிற மாதிரி செய்யக்கூடிய ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி சொல்லக்கூடிய கூட்டுறதை தவிர உண்மையெல்லாம் கிடையாது. ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். நன்றி.